சிந்தலை பெருமாள், சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு தகவல் வந்தது. மதுரையில காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனாலும் போராட்டத்தினர் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிட்டதா ஒரு சில தகவல்கள்லாம் நமக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக கிடைத்தது. இப்ப தமுக்க மைதானத்துல என்ன சூழல் நிலவுது சிந்தலை பெருமாள்? கடந்த ஒரு மணி நேரமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அந்த பேரிகார்டுகளை கலைத்துவிட்டு நீங்கள் ஒரு ஓரமாக அமர்ந்து உங்களுடைய அறப்போராட்டத்தை தொடருங்கள் என்று காவல்துறை தெரிவித்தார்கள். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு அரை மணி நேரமாக மைக் வைத்து பேசினார்கள். டிசி அருண் சக்திகுமார் தலைமையிலான காவல்துறையினர் மைக்கில் பேசினார்கள். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், அருகாமையில் இருக்கும் கடைகளுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. நீங்கள் போராட்டத்தை தொடருங்கள், உங்களை கலந்து போக சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஓரமாக சமுக்கம் சாலை என்பது மிக முக்கியமான ஒரு சாலை. எனவே இந்த சாலையில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மறித்திருக்கிறீர்கள். உங்கள் கோரிக்கை ஏற்கனவே 90% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் குறைந்த அளவே இருக்கிறது. எனவே இப்போதைக்கு நீங்கள் அறவழியில் போராட்டம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அதன்படி நீங்கள் ஒரு ஓரமாக ஏதாவது ஒரு பகுதியில் மட்டுமே மறைத்து கூட அமரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் இருக்கும் குறைவானவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமான சாலையை நீங்கள் மறித்தால் இந்த போக்குவரத்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அவ்வாறு ஏற்படும் அந்த பாதிப்பினால் பொதுமக்கள், அருகாமையில் இருக்கும் அரசு மருத்துவமனை என பல்வேறு பாதிப்புகள் இருக்கிறது. எனவே தயவு செய்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் பாதிப்பு இல்லாமல் உங்களுடைய போராட்டம் தொடருங்கள் என்று காவல்துறை தரப்பில் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். அவர் போராட்டத்தின் தரப்பில் சொன்ன விஷயம் என்னவென்றால், நீங்கள் சொன்னது போல் 90% நிறைவேற்றி விட்டது என்று சொல்லியிருக்கிறது தானே. அப்படி என்றால் இன்னும் 10% நிறைவேற வேண்டும் என்றால் அதுவரை ஏன் எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கக்கூடாது? அதுவரை நாங்கள் இந்த சாலையை பயன்படுத்திக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆனாலும் கூட தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நிச்சயமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம். கடந்த 5 நாட்களாக பாதிப்புள்ளதுன்னு சொன்னார்கள். இதனைத் தொடர்ந்தே தற்போது காவல்துறை அந்த பேரிகார்டுகளை அகற்றுவதற்கு அவர்களே நீங்களாகவே அகற்றுங்கள் என்று கூறியதை அவர்கள் ஏற்கவில்லை. எனவே தொடர்ந்து இப்போது காவல்துறை தரப்பிலேயே அந்த பேரிகார்டு அகற்றுவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருப்பினும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் அந்த இரண்டு பக்கமும் சாலையை மறித்திருப்பதை தாண்டி ஏதாவது ஒரு பக்கம் வந்துவிட்டால் காவல்துறை அவர்களுக்கு எந்த தொந்தரவு செய்யாமல் விலகி விடுவதாக தெரிவித்தார்கள். ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் நிச்சயமாக அது முடியாது, நாங்கள் ஒட்டுமொத்த சாலையும் மறிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இவர்கள் இந்த சாலையில் அமர்ந்திருக்கிறார்கள். தம்பி தமிழரசன். சிந்தலை பெருமாள், காவல்துறையினர் தமிழ்நாடு முழுவதும் வேண்டுகோள் விடுத்தாலும் போராட்டக்காரர்கள் வெளியேற மறுக்கிற நிலையில அவங்க கட்டாய வெளியேற்ற நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. சென்னை, கோவையில் அது மாதிரியான நடவடிக்கைகளை பார்த்தோம். இப்ப பேச்சுவார்த்தை மதுரையில தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டீங்க. இப்ப காவல்துறையினர் எவ்வளவு பேர் தமுக்க மைதான அருகில குவிக்கப்பட்டிருக்காங்க? போராட்டத்தினர் ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் இருப்பாங்க? தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் எப்படி ஒரு 500 பேருக்கும் அதிகமாகத்தான் இருக்க வேண்டும். 500 700 பேர் வரை இருப்பார்கள் என்று ஒரு அனுமானமாக நாம் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, காவல்துறையினர் தற்போது கிட்டத்தட்ட அதே அளவு காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் சொன்னது போல மெரினா கடற்கரையிலும் மற்ற பிற பகுதிகளிலும் கலைத்தது போல வலுக்கட்டாயமாக கலைக்க வேண்டும் என்று எந்த ஒரு கோரிக்கையும் அவர்கள் வைக்கவில்லை. அதே போல் காவல்துறையினரும் அது போன்ற எண்ணம் எங்களுக்கும் இல்லை. நாங்கள் சொல்வதெல்லாம் உங்களுடைய அறப்போராட்டம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் அறப்போராட்டத்தை பாதிப்பில்லாமல் தொடருங்கள். எனவே இந்த மிகப்பெரிய ஒரு சாலை, மிக முக்கியமான ஒரு சாலை, கிட்டத்தட்ட கோரிப்பாளையத்தில் ஆரம்பித்து அவுட் போஸ்ட் எம்ஜிஆர் சிலை வரையிலுமே இந்த சாலை உங்களுக்காக மூடப்பட்டிருக்கிறது. கடந்த 5 நாட்களாக மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பு, பொதுமக்களுக்கான இடையூறுகள் என்ன பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அந்த சாலையை ஏதாவது குறைந்தபட்சம் நீங்கள் அந்த சாலையை ஏதாவது ஒரு பக்கமாவது மறித்துக் கொண்டு இன்னொரு பக்கம் வழிவிட்டால் கூட போதும். ஓரளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம். மேலும் அதாவது பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். ஏனென்றால் அருகாமையில் அரசு நிறுவனங்கள் நிறைய இருக்கிறது. ஆட்சியர் அலுவலகம் போவதற்கு வழி தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் இது ஒரு முக்கியமான ஒரு சாலையாக இருக்கிறது. எனவே முக்கியமான இந்த சாலையை நீங்கள் மறித்தால் பாதிப்பு ஏற்படும். நாங்கள் உங்களை வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்களாகவே புரிந்து கொண்டு, உங்களுடைய மாணவர்கள் என்பதனால் உங்களை புரிந்து கொண்டு ஓரமாக அமர்ந்து உங்களை போராட்டத்தை தொடருங்கள். நாங்கள் எந்த தொந்தரவு செய்யவில்லை என்று மட்டுமே கோரிக்கை வைத்தார்கள். கூறியதைப் போல நாங்கள் அதை தடுப்புகளை எடுத்து ஒரு பக்கமாக வருவதா வேண்டாமா என்பது குறித்து நாங்கள் எங்களுக்குள் ஒரு முடிவு செய்து கொள்கிறோம். அதுவரை எங்களுக்கு கால அவகாசம்
அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அதன் அடிப்படையிலே காவல்துறை தரப்பிலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுங்கள், ஆக மொத்தத்தில் எங்களுக்கு பொதுமக்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கும் போக்குவரத்தும் தொந்தரவு இல்லாத அளவுக்கு நீங்கள் அந்த முடிவாக இருக்கட்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் சற்றே பின்வாங்கி நிற்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் அவர்கள் அனைவரும் அவர்களுக்குள்ளாகவே ஒரு பேசி முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யலாம் எடுத்துவிட்டு காவல்துறை சொல்வதை போல் கேட்டு ஒரு ஓரமாக அந்த அறப்போராட்டம் என்பதை தொடர்ந்து நடத்தலாமா, அல்லது இந்த 5 நாட்கள் என்ன நடந்ததோ அதை தொடர்ந்து அதே போன்ற ஒரு நிலையை தொடரலாமா என்பது குறித்து அவர்களுக்குள்ளாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழரசன். சிந்தலை பெருமாள், தொடர்ந்து அங்க பேச்சுவார்த்தையின் முடிவில் அவங்க அறவடை போராட்டத்தை தொடர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்ல அவங்க இந்த போராட்டத்தை இன்னும் 1 மாதம் கழித்து தொடர்வோம்னு தமிழகத்தில் பல பகுதியில் இருக்கிற போராட்டத்தினர் அறிவித்திருக்கிறாங்க. அது மாதிரியான அறிவிப்பு வெளிவதற்குண்டான வாய்ப்புகள் அங்க இருக்கா? தமிழரசன், மதுரையை பொறுத்தவரை இப்போது உள்ள இந்த நிலையில் நாங்கள், அதாவது ஏற்கனவே கடந்த நேற்று வரை என்ன சொல்லி வந்தார்களோ அதை தொடர்ந்து இப்போது வரையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது உங்களுடைய கோரிக்கை அதை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது, மத்திய அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதியிடம் ஒப்புதல் வழங்குவதற்கான வரைவு தயாராக இன்று சட்டமன்றத்தில் வரைவு தயாராக உள்ளது. ஆக உங்களுடைய கோரிக்கை 90% நிறைவேறிவிட்டது. எனவே நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்று கருத்தை கொண்டு வரலாம், நீங்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கியாவது இருங்கள் குறைந்தபட்சம் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆக இந்த பிரச்சனையை இப்போதைக்கு போய்கொண்டிருக்கிறது, இந்த பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. எனவே இவர்கள் சென்னையோ அல்லது மற்ற பகுதிகளில் இருப்பது போல 1 மாதம் கழித்து போராட்டத்தை முன்னெடுப்பது குறித்து எல்லாம் இவர்கள் சிந்திக்கவே இல்லை. ஏனென்றால் தற்போது இப்போ என்ன செய்ய போகிறார்கள், இந்த தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது, இப்போது இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் அல்லது கைவிடுங்கள் என்று கூட காவல்துறை சொல்லவில்லை. நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு அறப்போராட்டத்தை தொடங்குங்கள் என்று மட்டுமே சொன்னார்கள். அதை இவர்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பது குறித்து இவர்கள் தற்போதைய நிலை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த போராட்டத்தை கைவிட வேண்டும், ஒரு ஓரமாக ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று இவர்கள் சொன்னதற்கு பல்வேறு காரணங்களே காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையாகவும் இருக்கிறது, நமக்கும் தெரியும். என்னவென்றால், அதாவது அருகாமையில் அரசு மருத்துவமனை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்கள் உட்பட்ட பகுதியிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து நோயாளிகள் வருவதும் அங்கே சிகிச்சைக்காக வருவதும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கோரிப்பாளையத்திலிருந்து அவுட் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு கிட்டத்தட்ட மாட்டுத்தாவணி, புதூர் உள்ளிட்ட அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் இதில் ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து மிகப்பெரிய ஒரு சாலையாக நாம் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த சாலையில் கடந்த 5 நாட்களாக சித்திரை திருவிழாவில் மட்டுமே, சித்திரை திருவிழா போன்ற காலங்களில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நேரங்கள், அதாவது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அல்லது ஒரு நாள் மட்டுமே அடைபட்டிருக்கும். ஆனால் இந்த போராட்டத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து இவர்களுக்காக இந்த சாலையை சுத்தமாக அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. எனவே காவல்துறை தரப்பில் அதையெல்லாம் அது புரிந்து கொள்ளுமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. எனவே நீங்கள் உங்களுக்காக 5 நாட்கள் இந்த சாலை அழைக்கப்பட்டிருந்தது. தற்போது 6வது நாளாக நிலையில் நீங்கள் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை 90% நிறைவேறும் போது நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், நீங்கள் ஒரு ஓரமாக அமர்ந்து உங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலேயே காவல்துறை முன்னெடுத்தார்கள். ஆனால் அதிகபட்சமான காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் தற்போது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எங்களுக்குள்ளாக நாங்கள் பேசி முடிவெடுக்கிறோம், இந்த தடுப்புகளை ஏற்பதா, உங்களுடைய கோரிக்கையை ஏற்பதா என்பதை பற்றி நாங்கள் முடிவெடுக்கிறோம், கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே தற்போது காவல்துறை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழரசன். மற்றபடி இவர்கள் இப்போதைய நிலை என்னவென்று தெரிந்ததற்கு பிறகுதான் இந்த போராட்டத்தை கைவிடுகிறார்களா அல்லது தொடர்ந்து 1 மாதம் கழித்தா என்பதெல்லாம் அப்புறம்தான் முடிவு தெரியும். தற்போதைக்கு இப்போது என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து மட்டுமே இப்போது இந்த நிலை போயிட்டு இருக்கிறது. தமிழரசன். சிந்தலை பெருமாள், 4 நாட்களுக்கு முன்னாடி செல்லூர்ல ரயில் மறியல் போராட்டம் தொடங்குச்சு. இன்னமும் ரயில் மறியல் நடைபெற்று இருக்கா? ஏற்கனவே சேலத்துல நடைபெற்ற அந்த ரயில் மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டு அந்த ரயில் மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. இப்ப செல்லூர்ல அந்த ரயில் மறியல் போராட்டத்தினுடைய நிலை என்ன? தமுக்கம் தவிர மதுரையில் செல்லூர் ரயில்வே மேம்பாலத்தில் ரயில் மறிக்கப்பட்டது. அந்த ரயில் தற்போது வரை நின்று கொண்டுதான் இருக்கிறது. அந்த ரயிலை எடுப்பதற்கு இதுவரை எந்த ஒரு முயற்சியும் யாரும் எடுக்கவில்லை. காரணம், ஏற்கனவே போராட்டக்காரர்கள் அந்த ரயிலில் மேலே ஏறி அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இரவு பகலாக அந்த ரயிலை யாரும் எடுத்துவிடக்கூடாது, அது அங்கேயே நிற்க வேண்டும் என்ற கோஷங்களை வலியுறுத்தி அப்பகுதி மக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் அந்த ரயில் அந்த தண்டவாளத்திலே படுத்துறங்க இதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இப்போது வரை அந்த நிலை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எனினும் அந்த பகுதியில் சாலை மறிக்கப்பட்டிருந்தது. அந்த மறிக்கப்பட்ட சாலைகள் எல்லாம் நேற்று இந்த வாடிவாசல் அங்கங்கே திறந்து ஜல்லிக்கட்டு விட்டதை தொடர்ந்தும்
அவசர சட்டம் இயற்றப்பட்ட தொடர்ந்தும் அவர்கள் தற்காலிகமாக விலக்கிக் கொண்டார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த ரயில் நிறுத்தப்பட்டது அப்படியே இருக்கிறது. அந்த பகுதியிலே பொதுமக்கள் அந்த தண்டவாளங்களில் படுத்திருப்பதும் ரயில் மேல் ஏறி உட்கார்ந்திருப்பதும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் பல செல்லூர் பகுதிகளிலும் இன்னும் பிற பகுதிகளிலும் ஏராளமான இடங்களிலே சாலை மறியல் எல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். இந்த அவசர சட்டம் இயற்றப்பட்ட பிறகும் நேற்று காலை கிட்டத்தட்ட அவை எல்லாமே தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை பேசும்போதே இந்த துவக்கத்தில் காவல்துறை போராட்டக்காரர்களிடம் பேசும்போதே அதை தெளிவுபடுத்தினார்கள். மதுரையில் எங்கெல்லாம் போராட்டங்கள் நடைபெற்றதோ அவைகள் எல்லாமே விலக்கப்பட்டு கொண்டு விட்டது. எல்லோரும் கலைந்து சென்றார்கள். ஏனென்றால் அவர்கள் கோரிக்கை நிறைவேறும் பட்சத்தில் இருப்பதால் அவர்கள் கலைந்து சென்றார்கள், கோரிக்கையை ஏற்றார்கள். அதே போல் நீங்களும் கோரிக்கையை ஏற்க வேண்டும். எனவே நீங்கள் நிச்சயமாக இந்த பகுதியிலிருந்து விலகுவதற்கு ஏதாவது ஒரு முடிவை செய்யுங்கள் என்று மிகவும் தன்மையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டக்காரர்களும் முடிவு செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்வது என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி தமிழரசன். சிந்தலை பெருமாள், தொடர்ந்து 7வது நாளாக தமுக மைதானத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வர அந்த செய்திகளை நம்ம அன்றாடம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த கூட்டத்தோட ஒப்பிடும்போது எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா இல்லை எண்ணிக்கை குறைந்திருக்கா? அங்க இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுடைய நிலை என்னவா இருக்கு? தம்பி தமிழரசன், அதாவது கூட்டம் தற்போது நீங்களே நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து பொதுவாகவே இரவு நேரங்களில் கூட்டம் அதிகரிப்பதும் காலையில் அத்தியாவசிய கடமைகளுக்காக அவர்கள் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அதன்படி பார்த்தால் இன்று கூட்டம் குறைவாகவே இருக்குது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேற்றெல்லாம் அதிக கூட்டம் இருந்தார்கள். நேற்று முதல் நாளும் அதிகமான கூட்டம் இருந்தது. தற்போது கூட்டம் குறைவாகத்தான் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 500 பேரிலிருந்து 600 பேர் என்று கணக்கிடலாம். அந்த அளவில் தான் கூட்டம் இருக்கிறது. ஆனால் பெண்கள் கூட்டம் நிச்சயமாக இருக்கிறது. குழந்தைகள் சிறுவர்களுடன் பெரியவர்கள் வந்திருப்பார்கள். பொதுவாக அவர்களிடம் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இப்போது அப்படியெல்லாம் யாரும் இல்லை. ஒருவேளை காவல்துறை ஆங்காங்கே தடுப்புகள் இட்டப்பட்டதனால் அவர்கள் உள்ளே வரவில்லையா என்பதை பற்றி தெரியவில்லை. அல்லது இந்த சட்ட வரைவு அவசர சட்டம் கொண்டு வந்த திருப்தி அடைந்ததனால் வரவில்லை என்பதை பற்றியெல்லாம் தெரியவில்லை. ஆனால் தற்போது இருக்கும் சூழ்நிலை என்னவென்றால், இங்கே நீங்கள் கேமரா ஒளிப்பதிவால் காட்டுவார் அந்த பகுதி இப்போ அமர்ந்திருக்கும் அந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அவ்வளவுதான் இங்கே இருக்கும் கூட்டம். வேறு அதிகமாக இல்லை. சற்றே ஆங்காங்கே நின்று கொண்டு எண்ணிக்கை வைத்தால் கூட எப்படி ஒரு 1000 பேராவது நிச்சயமாக இங்கே இருக்கிறார்கள் என்று நாம் கணக்கிடலாம். தொடர்ந்து குழந்தைகள் சிறியவர்கள் எல்லாம் தற்போது யாருமே இல்லை. ஒருவேளை இந்த காவல்துறை இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்றால் ஒருவேளை வந்திருப்பார்களோ என்று தோன்றுகிறது. மற்றபடி இப்போது இந்த கூட்டத்திற்கு தகுந்தாற் போல் இவர்களுக்கு ஓரமாக அமருங்கள் என்று காவல்துறை கோரிக்கை வைத்ததோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி தமிழரசன். சிந்தலை பெருமாள், தமுக மைதானத்துக்கு இப்ப மற்ற மக்கள், போராட்டத்தினர், இளைஞர்கள் யாராவது வந்துட்டு இருக்காங்களா? காவல்துறையினர் தரப்புல தமுக மைதானத்தை சுத்தி ஏதாவது கட்டுப்பாடுகள், முன்னெச்சரிக்கைகள் விதிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதாவது கடந்த 4 நாட்களாகவே நேற்று வரையுமே பெரிதாக எந்த ஒரு பாதுகாப்பும் போடப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கான ஒரு பகுதியாகவே அங்கீகரிக்கப்பட்ட பகுதி போல விட்டிருந்தார்கள். தொடர்ந்து அவர்களே அந்த பகுதியை முழுவதுமாக ஆக்கிரமித்து அவர்கள் கொண்டாட்டங்கள், மைக்கில் பேசுவது, அவர்களுடைய விவாதங்கள் நடத்துவது, இது போன்ற ஒரு விஷயங்களாக போய்கொண்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலை அப்படி இல்லை. ஒரு பாதுகாப்பு கருதி இந்த போராட்டம், இந்த சாலை பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் முழுமையாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கங்கே பேரிகார்டுகள் போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டம் இந்த மாதிரியான தடுப்புகள் போடப்பட்டதனால் கூட தற்போது இந்த கூட்டம் குறைந்ததற்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் நாம் நினைக்கலாம். நீங்கள் அதாவது நீங்கள் காட்சிகளை பார்த்துக் கொண்டு இருப்பீர்கள். இந்த காட்சிகள் இருப்பதுதான் தற்போதைய கூட்டமாக இருக்கிறது. இது வழக்கத்தை விட மாறாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த 4 நாட்களுக்கும் இன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இன்று பள்ளி கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதுனால் ஒருவேளை அதற்கான பள்ளி கல்லூரி திறக்கப்பட்டிருப்பது ஒரு காரணம். அது மட்டுமல்ல, அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதும், இன்று சட்டமன்றம் கூட்டப்பட்டு வரைவு தயார் செய்யப்பட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதும், இவையெல்லாம் கூட போராட்டக்காரர்கள் அதிகமாக வராதற்கு ஒரு திருப்தி ஏற்பட்டதாக இருக்கலாமோ என்று கூட நாம் எண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலேயே இங்கு கூட்டம் இப்போது நீங்கள் பார்க்கும் இவர்கள் தான் இருக்கிறார்கள். இவர்கள் தான் தற்போது இந்த சாலையை ஒழுங்குபடுத்தி கொடுக்க போகிற காவல்துறை ஒப்படைக்கப் போகிறார்களா அல்லது தங்களும் வந்து வைத்துக் கொள்ளப் போகிறார்களா என்பது பற்றி தெரிய வரும். ஒருவேளை அப்படி வைத்துக் கொண்டால் காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தம்பி தமிழரசு.